رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله. இறைவனுக்கே எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யா ரசூலல்லாஹ் இந்த சீரீஸ், அதாவது இது இந்த மனித குலத்திற்கு, இந்த முழு உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர், இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர்களில் இறுதியான இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம தொடராக இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இது தொடராக பிரசன்டேஷன் வடிவில் இருக்கும். இந்த ஒரு சீரீஸ்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் புரியக்கூடிய வகையில் இது அரபு வார்த்தைகளை முடிந்த அளவு தவிர்த்தும் அல்லது அப்படி பயன்படுத்தக்கூடிய இடத்தில் அதற்கான தமிழ் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டு எளிமையான முறையில் இந்த சீரீஸ் இருக்கும். இதுல ஒன்றாக ஒவ்வொரு பார்ட்டாக நாம பார்ப்போம். இன்னைக்கு வரலாறு ஏன் படிக்கணும், வரலாறை பொறுத்தவரை நீங்க இறுதி இறைவேதம் குரானை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது அதற்கு முந்தையதாக உள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதங்களாக இருக்கக்கூடிய பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிளில் இருக்கக்கூடிய பைபிளை எப்படி கிளைம் பண்ணுவாங்க? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா ப்ராஃபட் ஆடம்ல இருந்து ஜீசஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அனைத்து தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களுடைய தொகுப்பு அப்படிம்பாங்க. இந்த ஆதி ஆகமம், எண்ணாகமம், இந்த மாதிரி தொகுப்புகள் இருக்கும். அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். நியூ டெஸ்ட்மெண்ட் மத்தேயு, லூக்கா, இந்த இது மாதிரி வரக்கூடிய அந்த சாப்டர்ஸ் தான் இருக்கக்கூடிய இது ஜீசஸுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவாங்க. இந்த பிபிலிக்கல், அதாவது இந்த விவிலியத்திலும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா வரலாறுகள் அதிகமாக இருக்கும். குரான்ல எடுத்து பாருங்க, இறுதி இறைவேதம் குரான்ல எடுத்து பாருங்க, அதிகமாக வரலாறுகள் இருக்கும். 1/3 பகுதி வரலாறு குரான்ல. இந்த வரலாறு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இறைவனால் கொடுக்கப்படணும்? இது என்ன நாவலா? நாம படிக்கிறோம் ஏதாவது தமிழ் நாவல் எடுத்து ட்ரெயின்ல போறப்ப இல்ல வர்றப்ப, இல்ல ஏதாவது இன்னைக்கு நாவல் ஆடியோ வடிவில் வந்துருச்சு, கேட்டுக்கிட்டே போறோமே டைம் பாஸ் ஆகலன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்னு இறைவன் கொடுத்ததுங்களா? என் புக்கை நீ படிச்சனா, என்னால் அனுப்பப்பட்ட வேதத்தை நீ படிச்சனா உனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும்பா, படிங்கப்பா அப்படின்னு இறைவன் கொடுத்துட்டானா? கிடையாது. அது ஏன், எதனால் வரலாறு நாம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் இறைவன் இறுதி இறைவேதம் குரான்ல சொல்லி காட்டுறோம். நிச்சயமாக இந்த வரலாறுகள்ல எல்லாம் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்றான். மேலும் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக இல்ல. இது ஏதோ ஒரு ஸ்டோரி கிடையாது, சும்மா ஒரு கற்பனை கதைகள் கிடையாது. இது எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் கிடையாது. மேலும் இந்த வரலாறுகள் எல்லாம் இதற்கு முந்தைய உள்ள வேதங்களையும் உண்மையாக்கி வைக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் இது விரிவாக விவரித்து காட்டுவதற்காகவும் நம்பிக்கை கொண்ட சமூகத்திற்கு நேர்வழியாகவும் ரஹமத்தாகவும் இருக்குது. ரஹமத்னா அருள். இந்த வரலாறுகள்ல அறிவு உள்ளவர்களுக்கு படிப்பினை, ஒவ்வொரு வரலாறும் படிப்பினை, ஒவ்வொரு சம்பவமும் படிப்பினை. அப்ப அந்த படிப்பினைகளை உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷம், ஒரு தகவல் களஞ்சியம், அதுதான் இந்த வரலாறுகள். அப்ப அந்த வரலாறுகளை நாம ஒன்றாக சீக்வன்ஸா நாம பார்ப்போம். அடுத்ததாக, ஓகே, இதுல குரானை எடுத்துக்கொள்ளுங்க அல்லது பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல அதிகமாக இருக்கக்கூடிய வரலாறுகள் இறை தூதர்களுடைய வரலாறுகள். இறைவனிடமிருந்து இந்த மனிதர்களிலிருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து
அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட இறை வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்முறையாக வாழ்ந்து காட்டிய நபர்கள் தான் இறை தூதர்கள். இந்த இறை தூதர்களுடைய வரலாறுகள் அதிகமாக இருக்கும். அவர்களை சார்ந்து, அவர்களை சூழ்ந்து உள்ள வரலாறுகள் தான் அதிகமாக இருக்கும். நாம எல்லாருக்குமே தெரியும் இறை தூதர்கள் ஏன் அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு. இறைவன் மனிதர்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, முதல் மனிதரில் இருந்து கடைசி மனிதர் உலகம் அழிய போகும் வரை, கடைசி மனுஷன் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். மனிதன் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வேணும். இன்னைக்கு ரூல்ஸ ஃபாலோ பண்ணலன்னா உலகமே ஒழுங்கா இயங்காது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்டோட ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூலு? நீங்க பச்சை கலர் லைட் போட்டா டிராபிக்ல நீங்க போகலாம். ரெட் போட்டா நிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை நான் மதிக்க மாட்டேன்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கும் பாதிப்பு, ரோட்ல வேற சைட்ல இருந்து வரவனுக்கும் பாதிப்பு. அப்போ செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு மேனுவல், ஒரு மனிதன் எப்படி வாழணும், அவனுடைய தனிநபர் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொருளாதார விஷயங்கள்ல அவனுடைய சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாத்துலயும் எப்படி ஒரு விஷயத்தை எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு மேனுவல் தான் வேதங்கள். அந்த வேதம் இறைவனிடமிருந்து வரக்கூடியவை. அந்த வேதத்தை ஒரு இறை தூதருக்கு, இறை தூதராக மனிதர்களிலிருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இறைவன் கொடுப்பான். ஏன்னா சும்மா வேதத்தை இறக்கி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம மனுஷங்களுடைய மைண்ட் எப்படி தெரியுமா? கடவுள் ஈஸியா சொல்லிடுவான்ப்பா, அவன் கடவுள் ஈஸியா சொல்லிட்டு போயிருவான், மனுஷனுக்கு தானே தெரியும் இந்த இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிடுவோம்ல நம்ம. ஏன்னா நம்ம எதை எதை பொதுவாகவே செய்யக்கூடாததுக்கு தானே நம்ம ரீசன் செய்வோம், தேடுவோம். இதை எப்படிரா நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம், இதை எப்படிரா இந்த பொறுப்புல இருந்து நம்ம விலகி போலாம் அப்படின்னு செய்யாம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரீசன் தேடுவோம். அப்ப இறைவன் டைரக்டா ஒரு வேதத்தை அனுப்பி இந்தா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நாம இப்படிதான் சொல்லுவோம். கடவுள் அவன் ஈஸியா சொல்லிட்டு போயிருவான், மனுஷனுக்கு தானே தெரியும் இவெல்லாம் இங்க யாரு போய் உழைப்பா, யாரு பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்குவா, யாருக்கு இங்க தூக்கம் இருக்கு, டயர்ட்னஸ் இருக்கு, இவ்வளத்தையும் தாண்டி இந்த இறைவன் இறக்குன வேதத்தை நாம ஃபாலோ பண்ணிட முடியுமா அப்படின்னு நாம வந்து சொல்லிடுவோம் கண்டிப்பா. அதனால் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அந்த மனிதர் சமூகத்தார் மத்தியில வாழ்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்து சாப்பிட்டு மலஞ்சலம் கழித்து அசுகங்கள் உடல் முடியாம போய் மருந்து எடுத்து ஒரு மனிதர் என்னென்னலாம் வாழ்க்கையில் சந்திப்பாரோ அத்துணை விஷயங்களையும், தனிநபர் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொருளாதாரம், எல்லா விஷயங்கள்லையும் இறைவன் இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்து காமிச்சு அப்படி ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கி, அவர் மட்டும் வாழ்ந்துட்டு போறது இல்ல, ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு சமுதாயத்தை இப்படிதான் வாழணும் இறைவன் சொன்ன மாதிரி அவர் வாழ்ந்தும் காட்டி, அந்த வாழ்ந்து காட்டி எப்படி ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கி, இது பாசிபிள், இறைவன் சொல்லக்கூடியது போல வாழ்வது பாசிபிள்னு மக்களுக்கு தோணக்கூடிய வகையில் இறைவன் வந்து இறை தூதர்களை அனுப்பணும். இறை தூதர்கள் அனுப்பப்பட்டதற்கான நோக்கம் இதுதான். அதுல பிரதானமான நோக்கம் இறைவன் சொல்றான். சூரா நஹல் குரானிலே 16வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல இறைவன் சொல்றான், நிஜமாவே நாம ஒவ்வொரு சமூகத்தாரிடமும் இறைவனை மட்டுமே நீங்க வணங்கணும், மனிதர்களுக்கு எதிரிகளான சைத்தானை விட்டு நீங்க விலகி இருக்கணும் அப்படின்னு போதிக்கிறதுக்காக நம்முடைய தூதர்களை அனுப்பி வைத்தோம். அந்த மாதிரி போதிச்சதப்ப அந்த சமூகத்தார்கள் சிலர் வந்து நேர்வழியும் பெற்றிருக்கிறாங்க. ஓகே, இவர் இறை தூதர் தான், இவர் இறைவனிடமிருந்து வந்தவர் தான், இவர் சொல்றதெல்லாம் நல்ல போதனைகளா இருக்குது, இறைவனை மட்டும் வணங்குகிறாரே, இறைவன் அல்லாத நாம உருவாக்கி கொண்டவ, நாம நமக்கு தோன்றியவைகள், நாமளுடைய முன்னோர்கள், மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாத்தையும் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் தவறு, இறைவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சிலர் நேர்வழியும் பெற்றிருக்கிறாங்க. சிலர் வந்து பிடிவாதமாக நேர்வழியை தேர்ந்தெடுக்காதவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான்.
அப்ப நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான பிரதானமான நோக்கம் ஒவ்வொரு சமூகத்தாரிடமும் அவர்கள் இறைவன் அல்லாதவைகளை வணங்கி கொண்டிருக்கும் போது நீங்க இறைவனை மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய பிரைமரி டாஸ்க். நான் முன்னாடி சொன்னேன், சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்கப்பட்டு அந்த செட் ஆஃப் ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரூலே இதுதான், இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறைவனுக்கு இணையாக வேறு எதையும் எவரையும் வைக்க கூடாது அப்படிங்கறதா இந்த செட் ஆஃப் ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரூல். அப்ப அதை சிலர் பின்பற்றினாங்க, சிலர் நிராகரித்தாங்கன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். மேலும் பாருங்க, ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கி கூறணுங்கிறதுக்காக, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக அவங்களுடைய மொழிகள்லயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோங்கிறான். அப்ப அந்தந்த காலத்தில் வாழ்ந்த, அந்தந்த நேரத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு மத்தியில், அந்த சமூகத்தாருக்கு மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறை தூதர்கள் அவங்கவுங்க மொழிகள்லயே வேதங்கள் கொடுக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இறை தூதர்கள் போதனைகளை மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்தந்த மொழிகளுக்கு ஏற்றவாறு, அந்தந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு இறை தூதர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அந்தந்த மொழிகளிலேயே அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, விளக்கி கூறுவதற்காக இறைவன் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள முடியுது. இந்த வசனம் சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் நீங்க பார்க்க முடியும். அடுத்ததாக சூரா நிசாவுல 4வது அத்தியாயம் 165வது வசனத்துல இறை தூதர்கள் அனைவரும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். யார் இறைவனுடைய அந்த சொல்லை கேட்டு இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தியும், யார் ஒரு தவறு செய்யறாங்களோ தவறு செய்யக்கூடிய நபர்களை எச்சரிக்கக்கூடிய நபர்களாகவும், அவன் இந்த தவறு நீ செய்யக்கூடாது. நீங்க வரலாறுகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா, எடை தராசில் நீங்க அந்த நேரத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட நபியுடைய அதாவது இறை தூதருடைய காலத்தில் எடையில் மோசடி செய்வாங்க. அந்த எடை மோசடியையும் இறைவன் கண்டித்து அந்த நபிமார்கள் மூலமாக, நபிமார்கள்னா இறை தூதர்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நபினா இறை தூதர்னு அர்த்தம், அதையும் நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளணும். அப்ப அந்த நபிமார்கள் மூலமாக எந்த தவறா இருந்தாலும் அந்த தவறை அவர்கள் மூலமாக இறைவன் அதை அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பான். இந்த காரணத்திற்காகவும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் இறைவன் இறை தூதர்களை அனுப்பி வைத்தேன்னு இறைவன் சொல்லி காட்டும். அடுத்ததாக நிச்சயமாக நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளோடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான். அத்தாட்சிகள்னா என்ன? அத்தாட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு செஷன் எடுத்துட்டு இருக்கிறேன், நான் தான் இறை தூதர்னு சொல்றேன், நம்புவீங்களா? நீங்க ஒருத்தர நம்ப மாட்டீங்க. என்னடா இவன் நல்லா தானடா பேசிட்டு இருந்தா திடீர்னு இறை தூதர்னு சொல்றானே அப்படின்னு என்ன நம்ப மாட்டீங்க. அப்ப ஒரு அத்தாட்சி, இயற்கைக்கு மாற்றமான ஒன்றை நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப ஒரு மரத்தை இங்க வாங்குறேன், மரம் அப்படியே நகர்ந்து எனக்கு பக்கத்துல வருது. ஒரு பிறவி குருட்டை சரி பண்றேன், நானு பிறவி ஊனத்தை சரி பண்றேன். மக்களுக்கு மத்தியில 20-30 வருஷம் பிறவி ஊனத்தோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபர் பிறவி ஊனத்தை சரி பண்றேன். அல்லது வித்தியாசமான ஒன்று, ஒரு ஆட்டை பேச சொல்றேன், பேசுது, இவர்தான் இறை தூதர், நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லுது. அல்லது கடலை பிளக்குறேன், ஒரு குச்சியை கீழே போடுறேன், பாம்பா மாறுது. இப்ப நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நம்புவீங்க. அப்ப அத்தாட்சிகள், ஏன்னா இது இறைவனிடம் இருந்து இந்த இறை தூதர்களுக்கு இந்த சில அற்புதங்கள் அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா மக்கள் அந்த நேரத்துல இதே ஒரு ரீசனா சொல்லி இறை தூதர்களை நிராகரிச்சிடக்கூடாதே. அப்ப அத்தாட்சிகளோடு இறைவன் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் சில அத்தாட்சிகளை கொடுத்திருந்தான். அந்த மாதிரி எல்லா இறை தூதர்களுக்கும் அத்தாட்சிகள் இருந்துச்சு. இந்த அற்புதங்கள் அவர்கள் நிகழ்த்தி காட்டினாங்க. இறுதி இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வந்த ஜீசஸ் உடைய அற்புதங்கள் எடுத்து பாருங்க. பிறவி குருட்டை சரி பண்ணுவாரு, பிறவி ஊனத்தை சரி பண்ணுவாரு, இந்த மாதிரி பல அற்புதங்கள்.
மோசஸை எடுத்து பாருங்க, அவர் ஒரு குச்சியை கீழே போட்டா அது பான்பாக மாறும். அவருடைய அந்த அக்குள் பகுதியில கையை வைத்துட்டு திரும்ப எடுத்து நீட்டினா பிரகாசமாக ஜொலிக்கும். அவருடைய குச்சியை வச்சு ஒரு இடத்துல அடிப்பாரு மக்கள் மத்தியில, 12 நீரூற்றுகள் வரும். கடல் 12ஆக பிளந்தது. இது மாதிரி பல அற்புதங்கள் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் கொடுக்கப்படும். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு இறை தூதர்களும் அத்தாட்சிகளோடு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். அதே போல நாம இங்கு இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நபி மற்றும் ரசூலுக்கு, நபினா ப்ராஃபட், ரசூல்னா மெசஞ்சர், இரண்டுமே வந்து இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த இரண்டுமே இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை குறிக்கக்கூடிய சொல்லுதான். இதுல என்ன வித்தியாசம்னா, இது பெருசா ஒன்றும் நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இவர்களுடைய பணி, அதாவது நபியுடைய பணி என்னன்னு சொன்னா, முதலாவது ரசூலுடைய பணி என்னன்னு சொன்னா, அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு வேதம் வரும், புதிய சட்டங்களும் வரும். இத மக்களிடத்துல போதிப்பார். இவர்கள் ரசூல்மார்கள். புதிய சட்டங்கள் வரும். இந்த வேர்டை தான் நீங்க இங்க நோட் பண்ணணும். புதிய சட்ட திட்டங்கள், ஷரியத்துமாங்க இத. அரபில ஷரியத், சட்டம். புதிய ஷரியத்தோடு ரசூல்மார்கள் அனுப்பப்படுவாங்க. அதாவது ரசூல்கள். இவர்கள் ரசூல்கள். இந்த நபி யாரு தெரியுமா? தனக்கு முன்னால் வந்த ஒரு ரசூல் இருப்பாரு. அந்த ரசூலுடைய அந்த சட்டத்தை இவர் வந்து மக்களுக்கு போதிப்பாரு. அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு போதிப்பார். இவருக்கு தனியாக புதிய சட்டத்திட்டங்கள் இருக்காது. அதே போல நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,24,000 அதிகம். அதுல ரசூல்மார்கள் 313 முதல் 315 வரை தான். அப்ப இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து சட்டங்கள் மாறி மாறி 313 டு 315 முறைதான் வந்திருக்குது. அந்த சட்டங்கள் 1,24,000 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, நபிமார்கள். இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம, ஒவ்வொரு ரசூல்மார்களும் டிஃபால்ட்டா நபி தான். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு ஹெட் மாஸ்டரும் டீச்சர் தான். அவங்க ஆல்ரெடி டீச்சர் தான், டீச்சரா தான் இருந்திருப்பாங்க, பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, எம்எட் முடிச்சிருப்பாங்க, அவங்க டீச்சர் தான். ஆனா அவங்களோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அதிகம். அவங்களுக்கு புதுசாக அவங்களோட ரோல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல, அந்த மாதிரி. ஆனா ஒவ்வொரு டீச்சரும் ஹெட் மாஸ்டர் கிடையாது, கரெக்டா? அது மாதிரி ஒவ்வொரு ரசூல்மாரும், ஒவ்வொரு ரசூல்களும் டிஃபால்ட்டா அவங்க நபி தான். ஆனா ஒவ்வொரு நபியும் ரசூல் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் உதாரணத்தை பாத்தீங்கன்னா, இப்ப நூ அலைஹிஸ்ஸலாம், நோவா அப்படிம்பாங்க, இப்ராஹிம், ஆபிரகாம், அவரு, மோசே, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா, ஜீசஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் எல்லாம் ரசூல்கள், புதிய சட்டத்திட்டங்களோடு ஷரியத்தோடு அனுப்பப்பட்டவர்கள். இவர்களுக்கு அனுப்பப்பட்ட சட்டங்களை மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணவங்க, பிரகடனப்படுத்தினவங்க. இவர்கள் வந்து எக்ஸிஸ்டிங் உள்ள சட்டத்தை, ஏற்கனவே உள்ள சட்டத்தை, ஷரியத்தை பிரச்சாரம் பண்ணவங்களுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பி. மூசாவுக்கு தான் வேதம் வழங்கப்பட்டுச்சு, ஷரியத் வழங்கப்பட்டுச்சு. இவர் நபியாக அனுப்பப்பட்டார் ஹாரூன். அவருக்கு அதே சேம் ஷரியத்தை தான் மக்கள் மத்தியில இவர் போய் முன் வச்சாரு. அதே மாதிரிதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை மக்கள் மத்தியில முன்ன வச்சுவாரு. ஆனா இவர் இறை தூதர். எசாவு, இவரும் வந்து ஒரு நபி. இது மாதிரி பல நபிமார்கள் இருக்கிறாங்க. அதே போல 313 டு 315 ரசூல்மார்கள் இருக்கிறாங்க. இறைவேதம் குரானில் குறிப்பிடப்பட்ட நபிமார்கள் 25 பெயர்கள் குறிப்பிடப்பட்டு, நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 25 நபிமார்களுடைய பெயர்கள் 25 குறிப்பிடப்பட்டிருக்கு. 25 குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறனால 25 நபிமார்கள் தான் கிடையாது. 25 பெயர்களுடைய அவருடைய சம்பவங்கள், அவருடைய பெயர்களும் தேவை உள்ள இடத்தில் இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான் அப்படிங்கறத நாம வந்து நினைவுல வச்சுக்கணும். சோ அடுத்ததாக இந்த ஒரு நபிமார்களுடைய இந்த ட்ரீயை பாருங்க, எல்லாமே கவர் ஆயிருக்காது. ஒரு குறிப்பிட்ட நபிமார்களுடைய, குரானில் குறிப்பிடப்பட்ட, பைபிள்ல குறிப்பிடப்பட்ட நபிமார்களுடைய இந்த ஒரு ட்ரீயை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆடம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், முதல் நபி இவர்தான்.
சோ அவரிலிருந்து அடுத்ததாக இத்ரிஸ், நூஹு, நோவாம்பாங்க கிறிஸ்தவர்கள், அவர்களிலிருந்து வந்தவங்க அப்படியே வந்து ஃபுல்லா இப்ராஹிம், அதாவது ஆப்ரஹாம், அவர்களுக்கு 2 மகன் இஸ்மவேல், ஐசாக் அப்படிம்பாங்க, இஸ்மாயில், இஸ்ஹாக், அவங்கள்ட்ட இருந்து வந்தவைகள், அந்த ஒரு ஃபேமிலி ட்ரீயை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை நம்ம டீட்டெயில்டா இன்ஷால்லா பின்னாடி பார்ப்போம். அப்ப இது மாதிரி நபிமார்களுடைய, இறை தூதர்களுடைய வரலாறுகள் நாம வந்து இருக்கு. இதை நாம ஆல்ரெடி நீங்க 2 வகுப்புல பார்த்திருப்பீங்க. முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலிருந்து இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு வரை அந்த வரலாறு சுருக்கமாக நாம முந்தைய வகுப்புல பார்த்திருப்போம். இப்ப இயேசுவிலிருந்து ஒரு 600 ஆண்டுகள் வரலாறுகளை நம்ம பார்ப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்க, வேதம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டாங்க, வேதத்தை போதித்தாங்க மக்கள் மத்தியில. அப்ப அவர்களிலிருந்து வரலாற்றுல என்ன நடந்துச்சு, அவங்களோட சூழல் என்னவா இருந்துச்சு, அந்த நேரத்தில் மக்கள் என்னவாறு மத நம்பிக்கைகள்ல இருந்தாங்க, அப்படிங்கெல்லாம் நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது இயேசு அவர்கள், ஜீசஸ் அவர்கள் உயர்த்தப்பட்டாங்க. குர்ஆன் வந்து தெளிவா சொல்லுது, அவர்கள் கொல்லப்படவும் இல்ல, அவர்கள் அவரை சிலுவையிலும் அறையல அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக இயேசுவை பற்றி இங்கு குர்ஆன் பதிவிடுது. அவர் திரும்ப வருவாரு, உலக அழிவிற்கு முன்னதாக வருவாரு, வந்து சில ஆண்டுகள் ஆட்சி செய்வாரு, உலகத்தை நீதியால் நிரப்புவாரு, அப்படிங்கிறது எல்லாத்தையும் இறுதி இறை தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இயேசு உயர்த்தப்பட்டாங்க, இறைவன் தன்னிடத்தில் உயர்த்தி கொண்டான் அப்படிங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இயேசு உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த நேரத்தில் ஒரு பல பிரிவினர்கள் இருந்தாங்க. மக்கள் மத்தியிலே ஒரு பிரிவினர் இயேசுவை நிராகரித்தவர்கள், அந்த யூதர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவை அறவே நிராகரிச்சாங்க. இவரு வந்து எங்களுடைய மெஸ்ஸையா கிடையாது, எங்களுடைய மசீஹ் கிடையாது, அதாவது எங்களோட சேவியர், எங்களை சேவ் பண்ண வந்தவர் கிடையாது அப்படின்னு அவரை நிராகரிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இயேசு வரலன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க யூதர்கள். இன்று வரை அவங்க வர வேண்டிய அந்த மசீஹுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இயேசுவை ஏத்துக்கொள்ளல. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு, இதன் பிறகு ஒரு இறை தூதர் உங்களுக்கு வருவாரு, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு இயேசுவை பற்றி குறிப்பிட்டிருந்துச்சு. ஆனா அவங்களுடைய பெருமையின் காரணத்தினால, அவங்களுடைய அகங்காரத்தின் காரணத்தினால அவங்க ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை கொல்ல துணிஞ்சாங்க. அப்ப அந்த நேரத்தில் தான் இறைவன் இயேசுவை தன்னிடத்தில் உயர்த்தி கொண்டான். அப்ப அந்த நேரத்துல அந்த மாதிரி யூதர்கள் ஒரு கேட்டகரியா இருந்தாங்க. இயேசுவை விசுவாசித்த நம்பிக்கை கொண்டவர்கள்லயே 2 கேட்டகரி இருந்தாங்க. ஒரு கேட்டகரி என்னன்னா, இயேசு வந்து இறைவனுடைய அடியார் தான், அடிமை தான். நம்ம எல்லாருமே இறைவனோட அடிமை. அது மாதிரி இயேசுவும் இறைவனுடைய ஒரு அடியார், அடிமை. அவரு கடவுளுக்கு ஈக்குவலான நபர்லாம் கிடையாது. அவர் ஒரு மனிதர். எல்லா இறை தூதர்களும் மனிதர் போல இவரும் ஒரு மனிதர். இவர் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினாலும் அது இறைவனிடமிருந்து வந்தவை தான் அப்படின்னு நம்பினாங்க. இவர்கள் அரியூஸ், இந்த கூட்டத்தை அரியூஸ் அப்படின்னு வரலாறுல நீங்க பார்க்க முடியும். இதோ ஏதோ முஸ்லிம்கள் சொல்றாங்கன்னு கிடையாது. இதோடைய வரலாறு நான் கீழே கொடுத்திருக்க அந்த விக்கிபீடியா லிங்கை போய் பாருங்க. அந்த அரியூஸ் அவர்களுடைய வரலாறு முழுசா இருக்கும். புத்தகங்களே இருக்குது இந்த அரியூஸ், அத்தனாசியஸ் பத்தி வரலாறுகள். அடுத்து இந்த அத்தனாசியஸ் குரூப் அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இயேசு வந்து கடவுளுக்கு ஈக்குவலானவர் தான், கடவுள் தான் அவரு, கடவுள் தான் மகனாக பிறந்து மகன் வடிவில் கடவுளாக தோன்றி அவர் உலகில் வாழ்ந்து அவர் மரணித்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரணித்து அவர் வந்து திரும்ப போயிருக்கிறாரு, திரும்ப வருவாரு அப்படிங்கிற ஒரு இறையியல் தியாலஜியை வைக்கிறாங்க. இது இயேசு முன்வைக்காத ஒரு இறையியல். இதற்கு முன்னாடி வந்த எந்த தீர்க்கதரிசிகளும் இறை தூதர்களும் முன்வைக்காத ஒரு இறையியல். பழைய ஏற்பாட்டுல எங்க பார்த்தாலும் முன்வைக்காத ஒரு இறையியல். எந்த வகையிலும் லாஜிக்காவும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஏன் மனிதன் ரூபத்துல இறைவன் வரணும், ஏன் இறைவன் தன்னைத்தானே வந்து சிலுவையில் அறைந்து மரணிக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு இறையியலை இந்த அத்தனாசியஸ் நம்பி இருந்தாங்க. அத்தனாசியஸ் குரூப் எந்த அளவுன்னா, இன்னைக்கு ட்ரினிட்டினா என்ன,
கர்த்தரும் கடவுள், இயேசுவும் கடவுள், பரிசுத்தாவியும் கடவுள். ஆனா ஒரே கடவுள். மூணும் ஒண்ணு, ஒரே கடவுள் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பமான இறையிலை முன்வைக்கக்கூடியவர்கள் தான் இந்த அத்தனாசியஸ். இந்த அந்த குரூப் 2ஆக இருந்துச்சு. ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு அரியுஸ், இன்னொன்னு அத்தனாசியஸ். அப்ப இவர்களுக்குள்ள பல ஆண்டுகளாக, ஒண்ணு இல்ல 1 ஆண்டு, 2 ஆண்டு இல்ல, 10 ஆண்டு, 50 ஆண்டு இல்ல, ஆண்டாண்டு காலங்களாக இவர்களுக்குள்ள பிரச்சனைகளும் எழுந்து கொண்டுதான் இருந்துச்சு. அது பிசிக்கலா அவங்க அடிச்சுக்கிறது, வாய் வழியாக அடிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர், ஆட்சியாளர் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு ரோம மன்னர் என்ன பண்ணிடுறாரு, எப்பா நீங்க இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, உங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை கூட்டுவோம், ஒரு கவுன்சில கூட்டுவோம், கூட்டி ஏதாவது ஒன்ன வந்து நம்ம வந்து ஒரு அங்கீகரிச்சதை ஆக்கிட்டு இன்னொன்னு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில கூட்டுறாரு. வாங்க ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து பேச. பஞ்சாயத்து பேசினாவே என்ன, ஒரு சைடு தான் தீர்ப்பாகும். அந்த மாதிரி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 300 பிஷப்புகள், 300 பாதிரியார்கள், 2 தரப்புல இருந்தும், அரியூஸ்ல இருந்து வராங்க, அத்தனாசியஸ்ல இருந்தும் வராங்க. இயேசுவை இறைவன் சொன்னது போலவே, இயேசு தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினாரோ இறைவனுடைய அடிமை என்றும் இறைவனுடைய தூதர் என்றும் அறிமுகப்படுத்தினாரோ அதே மாதிரி நம்பக்கூடிய அரியுஸ் கூட்டத்தாரும் வந்தாங்க. இயேசு இறை மகன், இயேசு இறைவன், இயேசு கொல்லப்பட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படின்னு நம்பக்கூடிய அத்தனாசியஸ் கூட்டமும் வந்தாங்க. இந்த 300 பிஷப்புகள்ல. இந்த விக்கிபீடியா பேஜ்ல போய் பாருங்க, வரும் ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் நைசியான்னு புத்தகமே இருக்கு. அப்ப இங்க வந்து என்ன ஆகுது, இவர்கள் 2 பேரும் பஞ்சாயத்து பேசுறாங்க. இவங்களோட இறையியலை வைக்கிறாங்க, இவங்களோட இறையியலை வைக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கப்படுது. என்ன பண்றாரு இந்த கான்ஸ்டன்டைன், எப்பா நீங்க அடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்குள்ள வந்து ஒற்றுமை இருக்காது, நமக்குள்ளே அடிச்சுட்டு இருந்தா நம்ம பலகீனப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு பொலிட்டிக்கலி எடுத்த ஒரு முடிவு இது. எந்த முடிவு எடுக்கிறாங்க, இப்ப நாம தேர்தல்கள் எல்லாம் பாக்குறோம்ல, என்ன பண்ணுவாங்க, ஜாதி சண்டை அவ்வளவு இருக்கும், அடிச்சு புடிச்சுக்குவாங்க. ஒரு கட்சிக்குள்ளேயே பல ஜாதிக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ள அடிச்சு புடிச்சு மோதிக்குவாங்க. ஆனா தேர்தல் வரும்போது நமக்குள்ள அடிச்சுக்கிட்டா நம்ம ஓட்டு பிரிஞ்சிரும், நாம தோத்து போயிடுவோம், நாம பலகீனப்பட்டு போயிடுவோம், நாம இந்த நேரத்துல ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலி அவங்க ஒன்றிணைவாங்கல்ல. அந்த மாதிரி அவருடைய எண்ணம், கான்ஸ்டன்டைனுடைய எண்ணம் எதுன்னு சொன்னா, பொலிட்டிக்கலி இவங்க வந்து நமக்குள்ள அடிச்சுட்டு இருந்தா நம்ம நீர்த்து போயிடுவோம், நாம வந்து பலவீனப்பட்டு போயிடுவோம்னு என்ன பண்றாரு, இதை பொலிட்டிக்கலி யுனைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த கவுன்சிலை கூட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அத்தனாசியஸ் இருக்குல்ல, அத்தனாசியஸ் இந்த பிழையான ஒரு இறையில வைக்கக்கூடிய அந்த இறையில அரசு உடைமையாக அறிவிக்கிறார். அரசுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு அறிவிக்கிறார். ஏன்னா இலகு இல்ல, ரொம்ப லேஸ் இல்ல, நீங்க எந்த பாவம் வேணா செய்யலாம், உங்களுடைய பாவத்துக்காக தான் இயேசு மரிச்சாருன்னு நம்பிட்டு போனா முடிஞ்சிருச்சு. தொழுகை இல்ல, நீங்க வந்து இயேசு வணங்கியது போல தொழுகணுங்கிற அவசியங்கள் எதுவும் இல்ல. அவர் வந்து நின்று குனிந்து சஜிதா செய்து இந்த முறையில எல்லாம் வந்து வணங்கினாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பைபிள்ல பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி 5 வேளை எத்தனை வேளை இயேசுக்கு கடமையாக்கப்பட்டிருந்துச்சோ அந்த மாதிரி தொழுகணுங்கிற அவசியம் இல்ல இந்த இந்த அத்தனாசியஸ் நம்பிக்கைப்படி. அதே போல மது அருந்தக்கூடாது, அரியூஸ் கொள்கைப்படி இயேசு போதித்தது. மது அருந்தக்கூடாது, பச்சை குத்திக்க கூடாது. இன்னைக்கு நீங்க பைபிள்ல எடுத்து பாத்தீங்கன்னா பச்சை குத்திக்க கூடாதுன்னு வருது. பொய் சொல்லக்கூடாது, பல தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்ப மன்னர் அவரு பாக்குறாரு, இந்த இறையியல் கொள்கை ஈஸியா இருக்கே, இயேசு நம்ம பாவத்துக்கு மரிச்சிட்டாரு, நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்திற்கு ஆல்ரெடி நம்ம பாவங்கள் எல்லாம் இயேசுடைய ரத்தத்தால கழுவப்பட்டுருச்சுங்கிற நம்பிக்கை நல்லா இருக்கே அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு, இதுதான்ப்பா அபிஷியல், இனி என்ன பண்ணக்கூடாது, இந்த அரியூஸ் கூட்டம் தங்களுடைய கொள்கைய வெளிப்படையா சொன்னா உங்களை அசாசினேட், கொன்றுவேன், பிசிக்கலி அசால்ட் பண்ணுவோம், அவர்களுக்கு தண்டனைகள், அவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள், அவங்களுக்கு கை கால் வெட்டப்படும், அவங்கள நாங்க வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துவோம், கொலை செய்ய கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு அறிவிக்கும் போது எப்படி அந்த உண்மை கொள்கையை மக்களிடத்தில் இந்த அரியூஸ் கூட்டத்தார்கள் வைப்பாங்க? வைக்க மாட்டாங்களே.
அப்ப அந்த மாதிரி இந்த கவுன்சிலுடைய முடிவு வருது. இதெல்லாம் ஏதோ ஒரு முஸ்லிம் பாய் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் நீங்க நம்ப வேண்டாம். நீங்க இந்த இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் போய் நீங்களே சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. கவுன்சில் ஆஃப் நைசியா, இந்த அரியுஸ், அத்தனாசியஸ், இன்னும் சில கவுன்சில்கள் அடுத்த ஸ்லைட்ல சொல்லுவேன் பாருங்க. ஏதோ முஸ்லிம்கள் தான் இந்த கொள்கையை வைக்கிறாங்க. இயேசு இறைவன் இல்ல, இறை தூதர் தான், இறைவனுக்கு சமமானவர் இல்ல அப்படின்னு முஸ்லிம்கள் தான் வைக்கிறாங்கன்னு கிடையாது. இயேசு காலத்திலிருந்தே இந்த கொள்கையில் இருந்தவங்க இருந்துட்டு தான் இருந்தாங்க. அவர்கள் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான வரலாறும் இன்னைக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி அதன் பிறகு பல கவுன்சில்கள் இயேசுவை பற்றியும், இயேசுடைய தாயாரை பற்றியும், பைபிளை பற்றியும் பல கவுன்சில்கள், ஒவ்வொரு கவுன்சிலை பத்தி பேசினா பல நேரங்கள் எடுக்கும். இப்ப நம்ம முன்னாடி நைசியா பத்தி மட்டுமே பல நேரங்கள் நம்ம பேசணும். இத ஒவ்வொரு கவுன்சிலும் நீங்க போய் படிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும். கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் 1 நடந்துச்சு, செகண்ட் கான்ஸ்டான்டினோபிள் நடந்துச்சு, தேர்ட் கான்ஸ்டான்டினோபிள் நடந்துச்சு, கவுன்சில் ஆஃப் எபேசஸ் நடந்துச்சு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இறுதி இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்புக்கு முன்னாடியே பல கவுன்சில்கள் இந்த மாதிரி நடந்து அந்த இறையியல்ல, இயேசு கொண்டு வந்த இறையியல்ல பல இறையியல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. பல மாற்றங்கள். அதுல ஹோலி ஸ்பிரிட்ட பத்தி 2வது கவுன்சில்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சில்ல இயேசுவை பத்தி விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அடுத்து ஹோலி ஸ்பிரிட்டும் டிவைன் தான். போ, பரிசுத்த ஆவியும் கடவுள் போ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அடுத்து ட்ரினிட்டியை வந்து டிக்ளேர் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரினிட்டி இல்ல. கான்ஸ்டான்டினோபிளுடைய அந்த கவுன்சிலுக்கு முன்னாடி கிபி 381க்கு முன்னாடி ட்ரினிட்டின்னு ஒன்று கிடையாது. ட்ரினிட்டி அப்பதான் அபிஷியலாவே ஆகுது. அப்ப இந்த மாதிரி பிஷப்புகள் ஒன்று கூடி 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 தனக்கானத அவர்கள் வரையறுத்து கொண்டு இதுதான் இறையியல் அப்படின்னு முன் வச்சாங்க. இன்னைக்கும் பாருங்க, நீங்க ஆர்சி ரோமன் கேத்தலிக் உடைய பைபிள் எடுத்து பாருங்க, அதே மாதிரி அந்த சைடு புரொட்டஸ்டன்ட் உடைய பைபிள் எடுத்து பாருங்க. புரொட்டஸ்டன்ட்ல 66 புத்தகம் இருக்கும், ஆர்சியில 73 புத்தகம். 7 புத்தகமே மாற்றம் இருக்கும். கம்ப்ளீட்லி இறையியல் மாறும். கம்ப்ளீட்லி ஒவ்வொருவருக்கும் இறையியல் மாறும். அது புரொட்டஸ்டன்ட்லே பல பிரிவுகள் இருக்கு. புரொட்டஸ்டன்ட், ஆர்சி, அதாவது ரோமன் கேத்தலிக், ஆர்த்தடாக்ஸ்ல எக்கச்சக்கமான ஆர்த்தடாக்ஸ், கிரீக் ஆர்த்தடாக்ஸ், கிறிஸ்மாட்டிக் ஆர்த்தடாக்ஸ், ரோமன் ஆர்த்தடாக்ஸ், எக்கச்சக்கமான ஆர்த்தடாக்ஸ், சிஎஸ்ஐ, ஜெகோவா விட்னஸ், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், ஒவ்வொருத்தரோட இறையியலும் ஒவ்வொன்று. அப்ப இந்த மாதிரி இறையியலை மாற்றி 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 தனக்கு தகுந்தவாறு மாற்றி கொண்டாங்க. வசனங்களை நீக்குனாங்க, சேர்த்தாங்க, புத்தகங்களை நீக்குனாங்க, சேர்த்தாங்க. இது மாதிரி பல விஷயங்களை சேர்த்து செய்து அந்த மாதிரி ஒரு இறையியலை அவங்க வந்து ஏற்படுத்தி கொண்டு இருந்தாங்க அந்த நேரத்தில், இயேசு உயர்த்தப்பட்டதற்கு பிறகு அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து இயேசு உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அரியூஸ், அதாவது இயேசு எந்த இறையியலை முன்வைத்தாரோ, எந்த தியாலஜியை முன்வைத்தாரோ அந்த இறையியல்ல அங்கும் இங்கும் பல நபர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தாங்க. அதுல சில வரலாறுகளே நீங்க பார்க்க முடியும். சில பெயர்கள் குறிப்பிட்டு வரலாறுகளோடு நீங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இவர் வந்து ஏக இறைவனை, ஒரே இறைவனை நம்பி அந்த ஒரே இறைவனை தியானித்துக் கொண்டிருந்தவர். இயேசு கடவுளால ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. அதே மாதிரிதான் வரக்கா இப்னு நௌஃபல். இவரெல்லாம் நம்ம வரலாற்றுல பின்னாடி வருவார். இவருடைய பார்ட்லாம் ரொம்ப முக்கியமான பார்ட். வரக்கா இப்னு நௌஃபல் அப்படிங்கிற ஒரு இறுதி இறை தூதரை கண்ணால பார்த்தவர். இவரும் வந்து மோனோ ஏத்திஸ்ட் தான். ஒரு இறைவனை வணங்கியவர் தான். அதாவது இயேசு முன்வைத்த அந்த இறையியலை நம்பியவர், பின்பற்றியவர் இவர்கள் எல்லாமே. அதே மாதிரி உஸ்மான் இப்னு ஹுவைரித் அப்படிங்கிறவரு, உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ், இவரும் ஏக இறை தெய்வ கொள்கையில இருந்தவர். அதன் பிறகு திரித்துவத்துக்கு போனாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தாரு. அதே மாதிரி குஸ் இப்னு சாயிதா அல் இயாதி அப்படிங்கிறவரு, இவர் வந்து ஒரே இறைவனை பற்றி மக்கள் மத்தியில போதனை எல்லாம் செய்யக்கூடிய அரபு பேச்சாளராக இருந்தார்.
வரலாற்று நூட்கள்ல கசசுல் அன்பியால நீங்க வந்து பார்க்க முடியும். தமிழ்லயும் இருக்குது. ஆயிஷா பதிப்பகத்துல வந்திருக்கும். 4வது மொத்தம் 8 பார்ட்டா வந்திருக்கும். நபிமார்கள் வரலாறுன்னு. அதுல 4வது பார்ட்ல இவரை பத்தின வரலாறுகள், இவர் மக்கள் மத்தியில பேசின அந்த பேச்சுக்கள் கூட அதுல இடம்பெற்று இருக்கும். இவர் ஒரு அரபு நாட்டை சார்ந்தவர். மக்கள் மத்தியில ஒரு தெய்வ கொள்கைய கவிதை ரீதியாக, பேச்சு ரீதியாக முன்வைத்த ஒரு ஒரு பிரச்சாரகர் இவரெல்லாம். அதே போல பஹீரா அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ துறவி. அதாவது உண்மை கிறிஸ்தவம். இயேசு முன்வைத்த கிறிஸ்தவம். அதே போல சல்மான் பார்சி. இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சே இருக்கிறோம். இவர் வந்து பாரசீகத்துல நெருப்பு வணங்கக்கூடிய நபராக இருந்து ஒரு தெய்வ கொள்கையை நம்பி உலகம் பூரா சுத்தி 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 அவர் எப்படி அதன் பிறகு மதினா வந்து சேர்ந்தாரு, அந்த வரலாறு எல்லாமே நாம வந்து டீடைல்டா ஆதாரப்பூர்வமாக நாம வந்து படிச்சிருக்கிறோம். அவருடைய டிராவல் மேப் எல்லாம் பக்காவா வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அததான் இந்த நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற கியூஆரை நீங்க பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருடைய வரலாறை படிச்சு பாருங்க. உண்மையை தேடி உலகம் சுற்றிய வாலிபருங்கிற தலைப்புல பேசியிருப்போம். நம்ம வகுப்புல தான் இதை எடுத்திருப்போம். அப்ப அந்த மாதிரி பல நபர்கள் அங்கும் இங்குமாங்க. இப்ப நான் குறிப்பிட்டதான் கொஞ்சம் பேரு. இது இல்லாம எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தாங்க. உண்மையான இயேசு முன்வைத்த அந்த ஒரே இறைவனை வழிபடக்கூடிய இறையலை நம்பிக்கொண்டிருந்த நபர்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த 600 ஆண்டுகள் கழிந்தது. இயேசு உயர்த்தப்பட்டதிலிருந்து ஒரு 6 நூற்றாண்டுகள் இந்த மாதிரி கழிந்தது. அந்த நேரத்துல என்ன மாதிரி நம்பிக்கைகள் இருந்துச்சு? குறிப்பாக இயேசு உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு ஒரு 5 நூற்றாண்டுகள் கழிந்து ஒரு 6ஆம் நூற்றாண்டுல இயேசு உயர்த்தப்பட்ட ஒரு 6ஆம் நூற்றாண்டுல என்ன மாதிரி நம்பிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா, சிலை வழிபாடு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சிலை வழிபாடுகள் பிரபலமான ஒன்று. குறிப்பாக இன்னைக்கு முழு உலக ஏக தெய்வ கொள்கையாளர்கள், ஒரு இறைவனை வணங்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள், அவர்கள் முன்வைத்து கிப்லாவாக எதை நோக்கி தொழுவாங்க? அந்த கருப்பு கலர் ஒரு பில்டிங்க, அந்த காபாவை நோக்கித்தான் முழு உலக முஸ்லிம்களும் ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒரு ஒற்றுமை, இறைவனுடைய கட்டளை அது, நோக்கி தொழுவாங்க. முழு உலகமும் அந்த இடத்தை, அந்த காபாவை ஆபிரகாம் கட்டுவார். இந்த வரலாறுலாம் நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆபிரகாம் அவர்கள் கட்டுவாங்க. ஏக இறைவனை வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக அதை கட்டி எழுப்புவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அந்த இடத்திலேயே 360க்கு மேற்பட்ட சிலைகள் இருந்துச்சு. எப்படி வந்துச்சு? அம்ருப்னு லுஹை அப்படிங்கிற ஒருத்தன், கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தன், மக்காவில் தான் வாழ்ந்தவன், ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவன், நல்ல ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஃபுளுன்சர். அந்த நேரத்துல முக்கியமான ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி. அவர் சொன்னா ஊரே கட்டுப்படும். கிபி 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு நபர் அம்ருப்னு லுஹை அப்படிங்கிற ஒரு நபர். அந்த நபரு கொஞ்சம் பிரயாணம் எல்லாம் பண்ணி பிசினஸ்க்காக, ட்ரேடிங்காக பிரயாணம்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்றாரு? ஷாமுக்கு, அதாவது கிரேட்டர் சிரியா, ஷாமுக்கு போகும்போது அந்த நேரத்தில் வந்து பாக்குறாரு. பார்த்து அங்க வழிபடக்கூடிய ஒரு சிலைய எடுத்துட்டு வராரு. ஹுபல் அப்படிங்கிற ஒரு சிலைய, இது நல்லா இருக்கே இந்த வழிபாடு. எப்படி மக்காவுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆபிரகாம் எப்படி ஏகதெய்வ கொள்கையை விட்டுட்டு போனாரோ, அங்க எப்படி சிலை வழிபாடு வருதுங்கிற வரலாற பாருங்க. அப்ப இந்த அம்ரு இப்னு லுஹை கிரேட்டர் சிரியால, அந்த நேரத்துல வந்து கிரேட்டர் சிரியா, அதாவது 4 நாடுகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய 4 நாடுகள், சிரியா, பலஸ்தீனு, லெபனான், இது எல்லாமே உள்ளடக்கிய இந்த நாடுகள். அதுதான் கிரேட்டர் சிரியா, ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாம்ல இருந்து ஒரு சிலை, ஹுபல் அப்படிங்கிற ஒரு சிலையை கொண்டு வந்து காபத்துல்லாவுல தடவை வந்து இறக்கி வைக்கிறாப்புல. மக்களும் இது நல்லா இருக்கே அப்படின்னு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒண்ணு ஒண்ணா, மழைக்கு ஒரு கடவுளு, வெயிலுக்கு ஒரு கடவுளு, குழந்தை பிறக்கணும்னா ஒரு கடவுளு, கல்யாணம் ஆகணும்னா ஒரு கடவுளு, இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் இருக்குல்ல, அதே மாதிரி ஒவ்வொன்றாக 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 உருவாக்கி 360 சிலைகள் அந்த இடத்துல இருந்துச்சு. அடுத்ததாக இந்த யூத மதம். யூத மதம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? யூதர்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க இயேசுவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுவரை
அவர்கள் வந்து இயேசு வர்றாங்க, எங்களுடைய மசையா வராங்க, எங்க மசீகு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த அவர்களுடைய நம்பிக்கை அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள்ல இந்த கரப்டான கிறிஸ்தவம், அத்தனாசியஸ் அந்த முறையில் இருந்தவங்களும் இருந்தாங்க. அந்த நம்பிக்கை முறையில் இருந்தவங்களும் இருந்தாங்க. ஓரிரை கொள்கை மோனோதிசம்ல இருந்தாங்க. இந்த அரியூஸ் கொள்கை இருக்கக்கூடிய அந்த உண்மையான இயேசு போதித்த மோனோதிசம்ல இருந்தாங்க. அதாவது அடுத்ததாக நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு முறை. இந்த ஜொராஸ்ட்ரியன்ஸ் இந்த முறையை சார்ந்தவர் தான், இந்த கொள்கையை சார்ந்தவர் தான், இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய கோவிலை நிர்வகிப்பவர் தான். அதுவும் குறிப்பாக அந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான கொள்கை அது பாரசீகத்துல. அந்த பெர்ஷியால இருந்து உண்மையை தேடி உலகம் முழுவதும் சுத்தி உண்மை மோனோயித்திசம்ல வாழ்ந்தவர் தான் இந்த சல்மான் பார்சி. அவருடைய பழைய பேர் வந்து ரோஸ்பெர்க் கொஸ்டுநாடன். ரோஸ்பெர்க் கொஸ்டுநாடன் அப்படிங்கிற பேர் அவருடைய உண்மை பேர். அதன் பிறகு சல்மான் அவருடைய பேர் மாற்றிக்கொள்வாரு. அப்ப அந்த மாதிரி அந்த நேரத்தில் ஜோராஸ்ட்ரியன்ஸும் இருந்தாங்க, நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகளும் அந்த நேரத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் பிரதானமான நம்பிக்கைகள். இது அல்லாது மற்ற மற்ற சிறு சிறு நம்பிக்கைகள், இயற்கையை வணங்கக்கூடியவங்க, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு அதே மாதிரி நாத்திகர்கள், எதுவுமே இல்லைன்னு நம்பக்கூடியவர்கள், இது மாதிரி அங்கும் இங்குமாக இருந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். இது மிக முக்கியமான மத நம்பிக்கைகள் அந்த நேரத்தில். இன்னைக்கும் இதுதான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த நேரத்தில் எப்படி கொள்கை இருந்தது, ஏன்னா நம்ம அதுல இருந்து டிராவல் பண்ணி நாம வந்து வரணும். இந்த மாதிரி நம்பிக்கைகளில் மக்கள் இருந்தாங்க அப்படிங்கறத நாம வந்து பார்க்க முடியுது. அடுத்து இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ. இந்த நபிமார்களுடைய ஒரு ட்ரீ பாருங்க. நாம பார்க்க வேண்டியது ஆல்ரெடி நாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு வரைக்கும் வரலாற்றை சுருக்கமாக நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க நீங்க பார்க்க வேண்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகள்ல ஒன்னு இஸ்மாயில், ஒன்னு இஸ்ஹாக். இந்த 2 குழந்தைகள் வாயிலாக, அதாவது இந்த 2 குழந்தைகள் வாயிலாக அவர்களுடைய சந்ததிகள் வழியாக நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. அப்படி புரியணும். சோ அப்ப இதுல இந்த பாருங்க, இதுல ஐசக் அதாவது இஸ்ஹாக், இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாகத்தான் அனைத்து நபிமார்களும் வந்தாங்க. எல்லா நபிமார்களும் உலகத்திற்கு அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு அவருடைய சந்ததிகள் வழியாக மட்டும்தான் இறைத்தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. அதுல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழியாக யாக்கூப், அதாவது ஜாக்கப்னு சொல்லுவோம். இந்த பெயர்கள்லாம் பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வரும். ஜோசப், நாம முஸ்லிம்கள் யூசுப்மாங்க, கிறிஸ்தவர்கள் ஜோசப்மாங்க. முஸ்லிம்கள் மோசஸ்மாங்க, அவங்க மோசேம்பாங்க. முஸ்லிம்கள் மூசாம்பாங்க, அவங்க மோசஸ்மாங்க. ஹாரூன்பாங்க இவங்க, அவங்க ஆரோன்பாங்க. இவங்க வந்து மீகாயில் சொல்லுவாங்க, அவங்க மைக்கேல்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தாவூதுமாங்க, அவங்க டேவிட்மாங்க. இவங்க வந்து சுலைமான்பாங்க, அவங்க வந்து சாலமான்பாங்க. இவங்க வந்து ஜானுமாங்க, அவங்க யஹியாம்பாங்க. இதுல மட்டும் கொஞ்சம் மாற்றம் வரும். ஜானுக்கும் யஹியாக்கும் இந்த மாதிரி பெயர்கள் மற்ற மற்ற பெயர்கள்ல நீங்க வந்து பார்க்க முடியும். அப்ப அனைத்து இறை தூதர்களும் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழியாக வந்தாங்க. இவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய சந்ததியினர், அவங்க தான் இஸ்ரவேலர்கள். இந்த இந்த அனைத்தும் பனு இஸ்ரவேலர்கள். நான் உங்களுக்கு இப்ப டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இவர்கள் எல்லாரும் பனு இஸ்ரவேலர்கள். இந்த இந்த ட்ரீ பூரா வந்து பனு இஸ்ரவேலர்கள். சாரி. இந்த ஐசாக் இங்க பாருங்க. இந்த ட்ரீ பாருங்க. நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வருது. இது பூரா வந்து பனு இஸ்ரவேலர்கள். இவர்கள் வழியாகத்தான் அனைத்து இறை தூதர்களும் அனுப்பப்பட்டாங்க. எக்ஸப்ட் ஒன்.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இப்ப ஃபேமிலி ட்ரீயை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அப்படியே வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து அந்த பெயர்கள் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுல வந்து குறிப்பாக பைபிளிலுமே முன்னறிவிப்புகள் இருக்குது. பைபிள்களையுமே இந்த கேதாரியர்களிலிருந்து இறை தூதர் வருவாரு, அவர்களுக்கு தீர்க்கதரிசி வருவாரு அப்படின்னு இறுதி இறை தூதரை பற்றி முன்னறிவிப்புகள். கேதாரியர்கள் வந்து இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் உள்ள ஒருத்தர். இந்த கேதாரியர்கள்லாம் இது மாதிரி பல முன்னறிவிப்புகள் பைபிள்ல இருக்குது. அது தனி டாபிக். அப்ப அந்த வழியில் வந்த இறுதி ஒரு தூதர் வருவாரு அப்படின்னு பைபிள்ல, அதாவது இன்ஜில், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இன்ஜில். அது பல மாற்றத்திற்கு உட்பட்டு, பல மாற்றங்கள் செய்யப்பட்டு, அப்டேட் பண்ணப்பட்டு, ரிமூவ் செய்யப்பட்டு, இந்த மாதிரி பல மாற்றங்கள் செய்யப்பட்ட பிறகு இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது பைபிள். அதுலயும் பல பைபிள், பல புத்தகங்கள் இருக்கு. பல புத்தகங்களை வைத்த பல இது இருக்கு. நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சுவலா ஒரிஜினல் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்னன்னு சொன்னா இன்ஜில். அந்த இன்ஜில்லையும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள்லயும் சரி, இறுதி இறை தூதர் பற்றிய முன்னறிவிப்புகளை நீங்க பார்க்க முடியும். எப்படி மோசஸ், அதாவது எப்படி வந்து இந்த யூதர்கள் இன்னும் எங்களுக்கு மசீஹ் வருவாரு, அடுத்த இறை தூதர் வருவாரு அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ, அதே மாதிரியே கிறிஸ்தவர்கள் எப்படி யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய முழு அந்த நம்பிக்கைகளை மறுக்கிறாங்களோ, எப்படி வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ, அதே மாதிரி இந்த கிறிஸ்தவர்கள் உண்மையான இறுதி இறை தூதர் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த இறுதி இறை தூதரை ஏற்றுக்கொள்ளல. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த நபிமார்களுடைய அந்த இறை தூதர்களுடைய இந்த செயினை நீங்க பாக்குறீங்க. இதன் பிறகு நம்மளுடைய போக்கஸ் எதுவாக இருக்கும்னா, நீங்க இந்த வரலாறுகளை படிச்சிருப்பீங்க மேலோட்டமாக. இந்த 2 வகுப்புல இந்த பனு இஸ்ரவேலர்கள்ல இருந்து வந்த இந்த வரலாறுகளில் கடைசி அந்த 2 வகுப்புகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய போக்கஸ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து நமக்கு முழு உலக சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அதற்கு முன்னதாக நடந்த சில இன்சிடென்ட்ஸ், நமக்கு தெரிய வேண்டிய இன்சிடென்ட்ஸ், இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம பார்ப்போம். அப்ப எதை சொன்னோமோ கேட்டோமோ, ஆரம்பத்தில் இருந்தே மக்கள் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த வரலாறுகளை தான் நம்ம பார்க்க முடியும். ஆரம்பங்களில் இருந்தே பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் இறையியல்ல பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் ஏக இறைவனை வழிபடக்கூடிய நபர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு இன்னல்களை சந்திச்சாலும் அவர்கள் அந்த ஏக தெய்வ கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. அதே போல உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும், உங்களுடைய குடும்பத்தாரும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை நாம வந்து முடிச்சுக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.